ஸோ கைஸ் எங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலாம் எங்கள் வீடே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வாடகை இவ்வளோ நாள் நான் வந்து இருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கே வீடியோ போடுவீங்கன்னு கேட்பீங்களா, இந்த இடத்துல தான் போடுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ நாள் நாங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவோட முயற்சியாலையும் ஸோ உங்களோட சப்போர்ட்டாலையும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை பற்றி நான் எதுவும் வீடியோ அப்டேட் பண்ணல. பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு மக்களே. ஸோ இந்த வீடு கட்டுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிளும் வந்தது தான். ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூவும் சரி, மணி ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருக்கிற வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து காலி பண்ணுற சொல்கிற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாண்டி ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளோட வீடை முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இப்போதைக்கு உள்ளே போய் சர்வே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஹவுஸ் வார்மிங்கும் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டு, ஸோ அப்பாவோட ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட வீடு. ஸோ நம்ம வீடோட இதெல்லாம் காமிக்கிறேன், விளாக் காமிக்கிறேன், ஹவுஸ் விளாக் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு நான் கீழ் வீடு மட்டும் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல் வீடு கம்ப்ளீட் ஆன வாட்டி நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணலாம். அதாவது எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்வைட் பண்ணலாம். ஸோ நான் அது ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன மனுஷன் எல்லாம் நீங்களும் நம்ம வீட்டுக்கெலாம் வரலாம். ஸோ அதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அது நம்ம ஃபுல் வீடு கட்டி முடிச்சு வாட்டி சொல்லலாம். ஸோ இதுதான் ஹாலு. இங்கே பாருங்கள், ஹாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பப்பி ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இது யாருன்னு சொல்லுங்கள். இவன் பேர் தான் லட்டு. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ வணக்கம்லாம் மாப்பிள போட்டிருப்போம். அப்படி தெரிஞ்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. இது நம்மளோட புது பப்பி லட்டு. ஓகேங்களா. ஸோ பப்ளு எங்கன்னு கேட்பீங்க. பப்ளு கிச்சனில் பாருங்கள், அந்த சிலிண்டருக்கு அடியில் இருப்பான். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு புது வீட்டுனால அவனுக்கு செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் பயந்து போய் கிடக்குறான். பட் லட்டு அப்படி கிடையாது. வீடியோ சுற்றி ஒரு மேஞ்சிட்டான். ஸோ ஹாலு, ஸோ அந்த இடத்துல சுவாமி ரூமு, ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டேன். இப்போ ஒரு 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணது தான். ஸோ அடுத்தது என்னோடய பெட்ரூம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பர்சனலைஸாக நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இது இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், எல்லாமே நானே தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இதோட டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நானே தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் நிறையா விளாக் வேணும், வீடியோ விளாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, டைல்ஸ்லாம் நல்லா இருக்கா, நல்லா உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபுல் வீடு கம்ப்ளீட் ஆன வாட்டி அந்த பிக் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.